தொழுநோயாளர் ஒருவரை குணமாக்கியதை நற்செய்தி வாசத்தில் வாசிக்க கேட்டோம். அவரும் கத்தி இயேசுவை கூப்பிடுகிறார், கூக்குரல் இடுகிறார். இயேசு அவரது குரலுக்கு செவிசாய்த்து அவருடைய விசுவாசத்தை புரிந்து கொண்டு, விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி நலமாக்குகிறார். பல்வேறு நோய் நொடிகளால் பிடித்திருந்தவர்கள் எல்லாரையும் நற்சுகம் தருவதை இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது. மக்கள் எல்லாம் தேடி வருகிறார்கள். அவருடைய இவ்வுலக வாழ்விலே இந்த நலமளிக்கும் பணி ஒரு முக்கியமான பங்காக இருந்தது. அதே நேரம் எல்லா நேரத்திலும் அதையே கூட செய்து கொண்டிருந்திருக்கலாம். இன்னும் நிறைய மக்களை குணப்படுத்தி இருக்கலாம் என்றெல்லாம் நான் நினைப்போம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நேரம் ஒதுக்குகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே அவர் தனிமையிலே ஜெபித்தார் என்று வாசித்தோம். அந்த தனி ஜெபம் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளவும், கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படவும் அவருக்கு உதவியாக இருந்தது, நமக்கும் இருக்கும். பரபரப்பாக எவ்வளவுதான் நாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களிலே அந்த தனி ஜெபம், கடவுளோடு தனி உறவு, அது நமக்கு பெரிய பலம். இயேசுவிடமிருந்து அதை கற்றுக்கொள்வோம். இயேசு அது சிறந்த பணி வாழ்வுக்கு சிறந்த முன் உதாரணமாக அதை செய்து காண்பித்திருக்கிறார். எந்த வேலை செய்தாலும் ஜெபத்திலே கடவுளோடு ஒன்றித்திருப்பது பல வேலைகளுக்கு பலன் தருவதாக அமையும். பயிற்சி தான், செய்து பார்ப்போம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.